28/9/2024 காருண்யா 673க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், நிர்மல் 399க்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஆல் போர்டு 9-2-1 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 4-4-7. இங்கே பாருங்கள் 4-7 இருக்கா. இதுக்கு தான் நம்ம பவர் நம்பரை இப்படி மென்ஷன் பண்ணி வைக்கிறோம். இதுலேருந்து அழகாக நம்மளுக்கு நான் அழுத்தி அதுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன். அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு சொல்லும்போது ஏ போர்டு சி போர்டுக்கு மாறலாம், சி போர்டு ஏ போர்டுக்கு மாறலான்னு நம்ம அழுத்தமாக தான் சொல்லிக் கொடுப்போம். 7 சி போர்டுக்கு வந்திருக்கா, 4 வச்ச இடத்துல இருக்கா. இங்கே 9 வச்சுருக்குறோம். 9க்கு பவர் என்ன, 4 4 4 7 சரிங்களா. இந்த மாதிரியும் கணக்கு பண்ணி அடிப்பாங்க சரிங்களா. நம்ம போர்டு வாரியாக இதை தான் நம்மளுக்கு மெயினாக இங்கனக்குள்ளே தான் சரிங்களா ஆட்டம். இதெல்லாம் நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்து கொடுக்குறோம் எல்லாருக்கும். இது வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் வரைக்கும் நல்லா ஓரளவுக்கு வின்னிங் வரும். ஆனால் எல்லா நாளும் வின்னிங் வர்றதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகும் சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சரி வின்னிங் வந்துகிட்ருக்காது. சில நாள் வாரத்தில் ஒரு நாள் வர்றதே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் சரிங்களா. 2 டிஜிட்டலில் வாரத்தில் 2 நாள் 3 நாள் கொடுக்கலாம் சரிங்களா. நம்ம நேற்று பாருங்கள் 9-4 எப்படினாலும் பவர் பண்ணி அடிப்பாங்கன்னு தெரியும், ஏதோ ஒரு நம்பரு. ஆனால் 72 16 இதெல்லாம் வச்சுருந்தோம். 9க்கு பவர் என்ன, 4 2 4 இறக்கிட்டாங்க, அவ்வளோதான். டபுள்ஸில் நம்ம அப்படி கொடுக்கல, ஏன்னா நான் 4 வரும்னு எதிர்பார்க்கல. டபுள்ஸ் வந்துச்சுன்னா அப்படி வராது, 7 2 இதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தேன். 4 4 வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, ஆனால் வந்திருக்குது சரிங்களா. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம போர்டில் வந்துட்டு இந்தந்த போர்டுக்கு இந்த நம்பருக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு சி போர்டு 2 பக்கமும் மாறும் எப்போவுமே. 7 இங்கே வந்திருக்கு, 4 வச்ச இடத்துல இருக்குது. ஆக மொத்தம் 47 நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்குது சரிங்களா. இங்கேயும் பார்த்திங்கன்னா 47 நம்ம கொடுத்துருக்கோம். அதுதான் நான் சொல்லி இதை எழுதி கொடுக்குறது எப்போவுமே சரிங்களா. சரி, நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். காருண்யா 673 சரிங்களா. அதுக்கு முன்னாடி கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு 8610575149 சரிங்களா. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. டிக்கெட் புக்கிங் ஒன்லி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சரிங்களா. 2-1 சப்போர்ட்டுக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2, இந்த 1க்கு மட்டும்தான் பவர் 6 சரிங்களா. அதனால் இது மட்டும்தான் வச்சு இதில் கலந்து அடித்து விளையாடலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள் நாளைக்கு சரிங்களா. ஏ போர்டு சி போர்டு நான் சொன்ன மாதிரி எப்போவுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதை மறந்துடாதீங்க. இந்த 1ஆம் நம்பர் அவுட்டில் கொடுத்துருக்கேன், அது எங்கே வேணாலும் வரலாம் சரிங்களா. வெளியில் வைக்கிற நம்பர் எங்கே வேணாலும் வரலாம் எப்போவுமே, அதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பி போர்டு பெரும்பாலும் அப்படியே தான் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு சி போர்டில் இறங்கலாம், இல்லை ஏ போர்டுக்கு மாறலாம். அதுவும் எப்போமாவது ஒரு கதை மாறும். ஆனால் அடிக்கடி நமக்கு மாறுறது வந்து ஏ போர்டு சி போர்டு தான் மாறும் எப்போவுமே சரிங்களா. அந்த கணிப்பில் நம்ம விளையாண்டோம்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். அதுக்காக நம்ம இதை அழுத்தமாக சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. பாருங்கள் உங்கள் பெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏ போர்டில் 7-2ன்னு வச்சுருக்கிறேன் சரிங்களா. பி போர்டில் 8-5ன்னு வச்சுருக்கிறேன். சி போர்டில் 0-3ன்னு வச்சுருக்கிறேன் சரிங்களா. இந்த நம்மளுடைய கணிப்பு அதுக்கப்புறம் வராதது அது மிஷினை பொறுத்து இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரிங்களா. நாளைக்கு ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 68 84 71 85 92 10 73 76ங்கிற நம்பரை கொடுத்துருக்குறேன் சரிங்களா. இதில் எது வரும்னு பார்க்கலாம். நாளைக்கு 68ங்கிற நம்பர் ஒன்று வரணும், அதில் 18 வரலாம் சரிங்களா. 84ங்கிற நம்பர் ஒன்று வரணும், 85ங்கிற நம்பர் ஒன்று வரணும், 71 91 கூட வரணும் சரிங்களா. ஆனால் 91 நான் கொடுக்கல, இருந்தாலும் எத்தனை செட்டு தான் கொடுக்குறது, அதனால் இதோடு நிறுத்திக்கிட்டேன் நான் சரிங்களா. நாளைக்கு டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா 22 77 11 66 33 88 மேலே இருக்க நம்பர் தான் நம்மளுக்கு மெயின் சரிங்களா. கீழே இருக்க நம்பர் சப்போர்ட்டுக்கு. சப்போஸ் அது வரலன்னா இப்படி வரலாம், இல்லைனா பவர் பண்ணி கூட 3 8 1 6 2 7 அந்த மாதிரி கூட வரலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒன்று இதில் ஒன்று வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 683 684 713 109 716 292 119 150 சரிங்களா. 8 செட்டு கொடுத்துருக்கேன். நம்பர் சேஞ்ச் ஆகலாம், பாக்ஸுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் சரிங்களா. உங்கள் கணிப்போடு ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் 3 டிஜிட்டல் எடுத்து வைங்க சரிங்களா. நான் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்கள் கணிப்புலேயும் வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா, இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கணிப்புகள் வரும்.
அது வருதா பாருங்கள். நான் கொடுத்துருக்க நம்பர் உங்கள் கணிப்போடு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதிலேருந்து எந்த செட்டு எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. 68 86 வைங்க, 84 48 வைங்க, 71 17 1 வைங்க, 85 58 1 வைங்க. ஆல் போர்டுக்கு வைங்க. சரிங்களா? அந்த மாதிரி கீழே இருக்க செட்டுக்கும் சரி, எந்த செட் எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க கண்டிப்பாக. அது ஒன்று முக்கியம். ஆல் போர்டு நம்பர் ப்ளே பண்ணி அதுக்கு உண்டான இதை பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இதெல்லாம் கணிச்சு வச்சோம்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? நாளைக்கு பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வைங்க. அதேமாதிரி டிக்கெட் போடுறவங்க 8610575149. சரிங்களா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.